இன்னைக்கு நான் பாக்குறோம், அல்லாஹ் காப்பாத்துற சகோதரர்களே. மகன் ஹஜ்ஜில, மகன் உம்ராக்கு போயிட்டு உம்மக்கு தெரியா, ஊர் மக்கள் சொல்றாங்க உங்க மகன் ஹஜ்ஜுக்கு போயிட்டாமே. அப்படியா? உம்மா கேக்குறா, இந்த ஹஜ்ஜி கபூலாக நினைக்கிறீங்களா? இவர் போய் அரபால அழுகிறது கபூலாகுமா? நிச்சயமா கபூலாகாது சகோதரர்களே. இவட துவா கபூலாகாது. தாய் தந்தைக்கு தெரியாத ஹஜ்ஜி என்ன ஹஜ்ஜி? அல்லாஹு அக்பர். கொஞ்சம் வயசு வந்து முறுக்கு வந்து பெரிய ஆள் ஆயின உடனே பாப்பாவை பார்த்தா தலைவலி. பாப்பா கொஞ்சம் ஒதுங்கிறீங்களே பாப்பா, உங்களால பெரிய தலைவலியா இவருக்கு. உமாவை பார்த்தா உமா உங்க பேச்சு எனக்கு எரிச்சலா இருக்குமா, முட்டாள்தனமா பேசாதீங்க உமா, வயசு போனா ஒதுங்கிருங்களே. சுபஹானல்லாஹ். வேளாண் எப்படி மனசு பதறும் நினைக்கிறீங்க? சிறு பிராயத்துல கண்ணிருந்து பார்க்க தெரியல, கையிருந்து பிடிக்க தெரியல, காலிருந்து நடக்க தெரியல. ஒரு உடல்ல ஒரு உயிர் தானே சோதனை, ஒரு உடல் ஒரு உயிர். ஆனால் குழந்தை வந்தா 2 உயிர் ஆயிடுச்சு. அவ நோயாளி ஆகிறா, அவ தூங்குறா இல்ல, அவள் இரத்தத்தை பாழாக்கி தாரா. சிறு பிராயத்தில் அழ மட்டும்தானே தெரியும். யாருக்கு தெரியும் தலைவலி சொல்ல? யாருக்கு தெரியும் மௌத்த வலி சொல்ல? யாருக்கு தெரியும் தூக்கம் வந்து சொல்ல? அழ மட்டும்தான் தெரியும், அழுமொழி. இந்த அழுகையை வைத்தை தாய் கண்டுபிடிப்பாள். இந்த அழுகை நோயினால வர்ற அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை பசியினால் வரக்கூடிய அழுகை, அந்த டிசைன் வேற. இந்த அழுகை தூக்கத்தால் வந்த அழுகை. உடனே அந்த அழுகையிட டிசைனை வச்சே தாய் தூங்க வைப்பா, தாய் பால் கொடுப்பா, தாய் மருந்து கொடுப்பா. சுபஹானல்லாஹ். பாப்பமாருக்கு தலைவலி வார, என்னடா இந்த புள்ள கத்திக்கிட்டே இருக்கு. அதுதான் பெத்தவனுக்கும் மத்தவனுக்கும் வித்தியாசம். புள்ள அழுவும் பொழுது மத்தவனுக்கு தலைவலி வரும், பெத்தவனுக்கு நெஞ்சு வலி வரும். ஏன் புள்ள அழுவுதோ? இப்படியெல்லாம் வளர்த்து கை கால உடைக்காம வளர்த்து பெரியாள் ஆயின உடனே மனைவிக்கு வேலைக்காரி உம்மா, நண்பனுக்கு வேலைக்காரன் வாப்பா. வாப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, சாயா கொண்டாங்க. சாயா வாப்பா சாயா கொண்டாடுறாரு. உம்மா மனைவி சாப்பிட்டுட்டா அந்த தட்டெல்லாம் கழுவி வை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியை ஒதுக்கி தாயை அரவணைக்கிற காலம் வந்தால், நண்பனை அரவணைத்து தந்தை ஒதுக்கிற காலம் வந்தால் நெருப்பு மலை எதிர்ப்பாருங்க. நான் சொல்லல, நான் சொல்ல தகுதியும் இல்லை. நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நெருப்பு மலை எதிர்ப்பாரு, பூமி அதிர்ச்சி எதிர்ப்பாரு என்று சொன்னாங்க, சுனாமி எதிர்ப்பாருன்னா. எத்தனையோ உம்மா வாப்பா சிறகுடைந்த பறவைகள் போல வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறாங்க. பச்சை அநியாயம் சகோதரர்களே. ஒவ்வொரு பாவத்துக்கு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? யாரு தாய் தந்தையை நோ அடிக்கிறானோ சக்கராத்துல களிமா வராது. அது சஹாபியா இருந்தாலும் சரி.